குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். வணக்கம் சார். நாங்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வந்து தொகுப்பூதிய ஊர்களாக ஒரு 238 பேர் இருந்தோம். அதாவது பார்த்தீங்கன்னா இன்னும் 202 பேர் தான் இருக்கிறோம். 15 ஆண்டு காலமாக பயணிச்சுட்டு வரோம். நாங்கள் 2 ஆண்டு காலத்தில் நாங்கள் பர்மனெண்ட்டாக இருக்கணும், அதாவது பணி நிரந்தர ஆணை எங்களுக்கு கொடுத்துருக்கணும். அப்போ வந்து எங்கள் அண்ணாமலை பல்கலை ஆட்சி நடந்துட்டு இருந்தது. அதன் பிறகு அரசு உடைமையாக்கப்பட்டதுக்கு அப்புறம் 2013 எடுக்கப்பட்டுச்சு. அதுலேருந்து இன்னும் நாளில் வரலையும் பார்த்தீங்கன்னா எங்களை வந்து பணி நிரந்தரம் ஆக்கவே இல்லைங்க. ஏதாவது ஒரு காரணம் காட்டி இப்படியே போயிட்டு இருந்ததுங்க. எங்கள் வாழ்வாதாரம் ரொம்ப அழிச்சிட்டோம். என்னோடய குறைஞ்சபட்ச ஊதியம் பார்த்தீங்கன்னா 4000 அதிகபட்சம் 7000 வரைக்கும் தான். இதுதான் எங்கள் 15 ஆண்டு காலமே சம்பளமும் வாங்கிட்டு இருக்கோம். இது வந்து உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக இல்லை, எங்களோட வாழ்வாதாரம் கருதியும் எங்களோட குடும்ப சூழ்நிலை கருதியும் எங்களை பாருங்கள், எங்கள் பதிவை இந்த எங்கள் சம்பளமே இது வந்து நாங்கள் அடிக்கப்பட்டதில்லை. எங்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகம் எங்களுக்கான சம்பளத்தை கொடுக்கப்பட்டது. இதுதான் எங்களோட வாழ்வாதாரமே. இதை வச்சு தான் 15 ஆண்டு காலம் நாங்கள் குடும்பம் பண்ணிகிட்ருக்கோம். இதை வந்து அரசு நாங்கள் பல கட்ட போராட்டம் நடத்தியும் இன்றி வரைக்கும் ஒரு பேச்சுவார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையே இல்லாமல் ஒரு நடுநிலை பேச்சுவார்த்தையுமே போயிட்டுருக்கு. இன்னுமே எங்களுக்கு தீர்க்கப்படியாக பிரச்சனையாக இருக்குது. எங்கள் வாழ்வாதாரம் கருதி எங்களை உடனடியாக பணி நிரந்தரம் செஞ்சாகணும் சார். ரொம்ப வரி நிலையில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த திராவிட மாடல் ஆட்சியில் நாங்கள் வந்து ரொம்ப கடவுள் போல் நம்பிட்டு இருந்தோம். 4 ஆண்டுகளும் போயிட்டுருக்கு. இன்னமும் 5ஆவது ஆண்டும் முடிய போகுது. நீங்களாவது வழி செய்யும்னு பார்த்தோம், இன்னும் செய்ய முடியல. நேரடியாகவும் முதல்வருக்கு நாங்கள் மனு கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு நாங்கள் உடனடியாக செஞ்சு தரோம்னாங்க. ஆனால் அது பிறகு ஃபாலோ பண்ணுறதுக்கு எங்கள்கிட்ட ஆள் இருக்கா என்னன்னு தெரியல. எங்களோட சூழ்நிலைகளை உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக வரி நிலையில் நாங்கள் இந்த செய்தி மூலியமாகவும் பத்திரிகையாளர் மூலியமாகவும் உங்கள்கிட்ட வரைக்கும் வரோம். இப்போ அதாவது நாங்கள் இன்றைக்கி முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடத்துனது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி DR1 ஒருத்தவங்க அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டராக பதிவேற்றிருக்காங்க. இன்றைக்கி நான் உங்களை பார்த்ததில் இன்றைக்கி நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க, நான் உங்களுக்கு இன்னொரு 3 நாளில் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன், நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, உங்களுக்கான அசூரன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும், ஏன்னா உங்களுக்கு உழைப்பு இங்கே இருக்குது, உங்களுக்கு SR புக் இருக்குது, இவ்வளோ இருக்கும்போது நான் உங்களை விட்டுற மாட்டோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு எங்களை மனசை கொஞ்சம் தேத்தி அனுப்பியிருக்காங்க. அவங்கள நம்பி நாங்கள் போயிருக்கோம். இந்த திராவிட மாடல் அரசையும் நம்பி நாங்கள் போகிறோம். வேறு எங்களோட எங்கள் அப்பான்ற பட்சத்தில் எங்களுக்கு வழியை காட்டி விடணும், எங்களோட குடும்பத்தையும் எங்களை காப்பாற்றி விடணும்னு நினைச்சி நாங்களை கைக்குப்பி கேட்டுக்கிறோம். பணி நிரந்தர ஆணை மட்டும் எங்களுக்கு கொடுங்க, அது போதும். எங்கள் வாழ்வாதாரம் காப்பாற்றப்படும். கடைசியாக எங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றுங்கப்பா. அப்பாவாக இருந்து நீங்களே எங்களை வழிநடத்தணும். நீங்கள் தான் எங்களுக்கு பர்மனெண்ட் கொடுக்கணும். அப்பா ஸ்தானத்தில் இருந்து நீங்கள் தான் எங்களுக்கு வழியை காட்டணும். ஒரு பிச்சையாக போடுங்க, நாங்கள் ஏற்றுக்கணும்.